வணக்கம் உறவுகளே. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுலேருந்து நாமளும் ஒரு குகை பயணம் செய்யணுங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்தது. அந்த ஆசையோட தீர்வு தான் நம்முடைய இன்றைய பட்டறை தேடல். இன்றைய பட்டறை தேடல்ல நாம பார்க்க போற இடம் ஒரு பாதாள உலகம். தமிழ்நாட்டில் எந்த மாதிரியெல்லாம் கூட இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு அழகான இடம். இந்த இடம் 2 கோடி வருஷங்களுக்கு முற்பட்டது. அதாவது நம்ம சினிமாவில் பார்க்குற டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை சேர்ந்த இடம். காட்டு ஆத்து தண்ணி வேக வேகமா ஓடி ஓடி இந்த மாதிரி இந்த இடத்த ஒரு அழகான குகையா மாத்திருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது டிஸ்கவரி சேனல்ல பாக்குற இடம் மாதிரியும் வெளிநாட்டு திரைப்படங்கள்ல பாக்குற இடம் மாதிரியும் பிரமிப்பா இருந்தது. இனி இந்த குகை எப்படி உருவானதுன்னு பார்க்கலாமா? 20 மில்லியன், அதாவது 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய காட்டு ஆறு ஓடிக்கொண்டிருந்ததாகவும், அந்த பகுதியில திடீர்னு ஒரு நாள் இயற்கை பேரிடர் வந்ததால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெள்ளத்துல அடித்து வரப்பட்டு அடித்துட்டு வந்த மரங்கள் இங்கேயே தேங்கி நின்று போனது. இந்த மரங்கள் தாங்க காலப்போக்குல கல்லா மாறி போனது. பூமியில புதைந்த கறி பல்லாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வைரமாவது எப்படின்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனா இங்கே இந்த மரங்கள் எல்லாம் கல்லா மாறி இருக்கிறத நேரடியா பார்க்கும்போது இயற்கையை நினைச்சு பிரமிப்பா இருந்தது. பேரிடர்ல தங்கிய அந்த மரங்களுக்கு மேல ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு வந்த மணல், கூழாங்கற்கள் இதெல்லாம் மரத்துக்கு மேல படிந்து படிந்து அந்த மரத்துல இருந்த செல் சுவரோட மரத்துகள்கள்லாம் அகற்றப்பட்டு சிலிக்கான் சேர்ந்து மண் துகள்களா மாறுதுன்னு புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்படி கல்லாக மாறிய மரங்கள் தமிழகத்துல பெரம்பலூர் மாவட்டத்திலையும் இங்கு திருவக்கரையிலையும் மட்டும்தான் ஆற்று குகைகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய வயது 2 கோடி வருஷங்கள். தண்ணீர் தடத்துல இருந்ததால இந்த பாறைகள் மிகவும் மென்மையா இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த புவியியல் வல்லுநர்கள். சூரியனோட ஒளிக்கதிர்கள் இந்த மலையில பட்டு குகைக்குள்ள பிரதிபலிக்கும் போது வானவில் மாதிரி பல வண்ணங்களை உருவாக்குற நிகழ்வுங்கிறது இயற்கையோட ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு தான் சொல்லணும். உள்ள போக போக பாறைகள் மீது தலை இடிக்குமோன்னு பயந்து பயந்து போக வேண்டியிருந்தது. உள்ள போக போக பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஏதாவது அனகோண்டா பாம்பு இருக்குமோ, இல்ல பேய், சிங்கம், புலின்னு ஏதாவது இருக்குமோன்னு ரொம்ப பயமாகவும் இருந்தது. உள்ள போகவே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுதான் போக முடிஞ்சது. மழை தண்ணி வேற முழங்கால் வரைக்கும் தேங்கி நிக்குதுங்க. நடக்க நடக்க நம்ம கால்கள் இங்கேயே மண்ணுக்குள்ள புதஞ்சு போகுது. மேலிருந்து பார்க்கறதுக்கு வளைஞ்சி நெலிஞ்சி பெரிய பாம்பு படுத்த மாதிரி இருக்குங்க. டிஸ்கவரி சேனல்ல பார்க்குற ஒரு குகை பயணம் மாதிரியே இந்த பயணமும் போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற நிறைய மரங்கள் கல்லா மாறி கிடக்குதுங்க. ஏதோ ஒரு முனிவர் அந்த காலத்துல கல்லா மாறிப்போ அப்படின்னு சாபம் விட்டுறப்பார் போல. இந்த இடத்துல இருக்கிற 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மரங்கள் எல்லாமே இப்போ கல் மரங்களா மாறியதோடு இல்லாம ஒரு பெரிய குகையவே உருவாக்கி இருக்கு. வாங்க இனிமே குகைக்குள்ள போகலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய காட்டு ஆறு ஓடி இருந்திருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆற்றுப்பாதை. இந்த ஆற்றுப்பாதை ஒரு குகையாவே மாறி இருக்கு. சினிமா படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப பெரிய அழகான கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட ஒரு பெரிய குகை. ஏதோ வெளிநாட்டில் நடக்கிற ஷூட்டிங்ல இருக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. நம்ம ஊர்ல தான் இந்த பயங்கரமான குகை இருக்கு. இதெல்லாம் புவியியல் அற்புதங்கள். ஏற்க எவ்வளோ அழகு. இந்த குகை அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. 2 கிலோமீட்டர் தூரம் போறதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஒரு காட்டுக்குள்ள போட்ல போகும்போது கூட இவ்வளவு த்ரில்லிங்கா எனக்கு சத்தியமா இல்லைங்க. ஆனா இந்த குகைக்குள்ள வர்றது உண்மையாவே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. யாரெல்லாம் இதயம் பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு வாட்டி வர வேண்டிய இது இடம். இங்க வர இந்த தம்பி தான் எங்களுக்கு வழி காமிச்சாரு. இந்த இடத்துல இதே போல 2 குகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சின்னதா இருக்கிற குகைய திருடன் குகை அப்படின்னும், 2 கிலோமீட்டர் நிலத்துக்கு நீளமா இருக்கக்கூடிய பெரிய குகைய சால்ட் வாட்டர் குகை அப்படின்னு சொல்றாங்க. அற்புதமான இயற்கையோட அழக, இயற்கையோட அதிசயத்தை, நம்மோட புவியியல் சொத்தை தமிழக அரசு சுற்றுலாத்தலமா மாற்றினார்கள்னா இன்னும் நிறைய பேர் இதை கண்டு தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். இந்த வரலாற்ற புவியியல் அதிசயத்தை பகிருங்கள் உறவுகளே. இது ஒரு புனித பயணம் அல்ல, ஒரு புவியியல் பயணம். வெளியே வர மனமின்றி புவியியல் அதிசயத்தை பார்த்த நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதையெல்லாம் என் மாணவர்களோட பாடப்புத்தகத்தை தாண்டிய ஒரு தேடலா கொண்டு போய் சேர்க்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.